கோதுமையை சூளையினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு பேதுருவுக்காக இயேசு செய்த பெரிய ஜெபமானது that his faith will not fail. அவனுடைய விசுவாசமானது தோற்று போய்விடக் கூடாது. Hallelujah. Hallelujah. You need to keep faith until the end. நீ முடிவு வரைக்கும் உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2 Timothy 4:7. 1 தீமோத்தேயு 4:17. 2 Timothy 2 தீமோத்தேயு 4:7. What did Paul say? அங்க பவுல் என்ன சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். What did he keep at the end? அங்க முடிவிலே அவர் எதை காத்துக்கொண்டார்? Faith. விசுவாசம். You have to keep your faith. உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. He didn't say I kept my holiness. என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லவில்லை. Act 15 verse 9. அப்போஸ் 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. How do you get sanctified? எப்படி நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள்? Through faith. விசுவாசத்தின் மூலமாக. When you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது you are made holy. நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். When you have faith, நீ உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது you become justified. நீ நீதிமானாக்கப்படுகிறாய். Hallelujah. Hallelujah. Faith is the important ingredient. அதாவது விசுவாசம் தான் முக்கிய மூலப்பொருளாக இருக்கிறது. When you walk by faith, நீ விசுவாசத்தில் நடக்கும் பொழுது you are making God happy. நீ தேவனை சந்தோஷப்படுத்துகிறாய். Hallelujah. Hallelujah. People of faith விசுவாச ஜனங்கள் have no problem giving to God. கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை. No problem in giving to God. அங்கே தேவனுக்கு கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை. Why? ஏன்? Abraham was the father of faith. ஆனால் ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தார். Amen. ஆமென். He had no problem in giving. அங்கே கொடுப்பதிலே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. He gave up his father's house. அவர் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டு கொடுத்தார். He was not fighting for the property. அவர் நிலத்துக்காக சொத்துக்காக சண்டை போடவில்லை. He gave that up. விட்டுட்டார். எல்லாவற்றையும் விட்டு விட்டார். And then when Lot was fighting his people, அங்கே லோத்து லோத்துடைய வேலைக்காரர் சண்டை போட்ட பொழுது he gave the best land. நல்ல சிறந்த நிலத்தை கொடுத்து விட்டார். He was always giving. எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருந்தார். Amen. Amen. When finally God asked his only son, கடைசியாக தேவன் அவருடைய ஒரே குமாரனை கேட்ட பொழுது he gave that. அதையும் அவன் கொடுத்து He விட்டார். already gave it. ஏற்கனவே கொடுத்து விட்டார். What kind of man was Abraham? இந்த விதமான அதிசயமான மனிதர் ஆபிரகாம். You are the seed of Abraham. நீ ஆபிரகாமுடைய வித்தாய் இருக்கிறாய். Amen. Amen. So you should have that kind of quality. அந்த விதமான குணாதிசயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். He went without knowing where. எங்கே என்று தெரியாமலே அவன் போனார். He was not questioning when he will have the son. எப்பொழுது தன்னுடைய குமாரனை பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. He did not question how he will get a son. எப்படி மகனை பெற்றுக்கொள்வான் என்றும் கேட்கவில்லை. No question about where. எங்கே என்றும் கேள்வி கேட்கவில்லை. No question about when. எப்பொழுது என்றும் கேட்கவில்லை. No question about how. எப்படி என்றும் கேட்கவில்லை. Finally, கடைசியாக when he went with Isaac, ஈசாக்கோடு செல்லும் பொழுது, give me your son. உன்னுடைய குமாரனை எனக்கு கொடு. He didn't ask why. ஏன் என்று தேவனை பார்த்து கேட்கவில்லை. That's Abraham. அதுதான் ஆபிரகாம். No question about where. எங்கே என்று கேள்வி இல்லை. You have called me, Lord, where should I go? நீர் என்னை அழைத்து விட்டீர் ஆண்டவரே, நான் எங்கே செல்ல வேண்டும்? No question. அந்த விதமான கேள்வியே கிடையாது. No question about when I'll get that son. எப்பொழுது என்னுடைய குமாரனை பெற்றுக்கொள்வேன் என்று கேள்வி கேட்கவில்லை. How I'll get it? எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று கேட்கவில்லை. My wife is old. என்னுடைய மனைவி வயதாகிவிட்டது. How? நானும் வயதாகிவிட்டேன், எப்படி என்று கேட்கவில்லை. Finally, after getting that son, அந்த மகனை கடைசியாக பெற்றுக்கொண்ட உடனே he said, offer him. எனக்காக பலியாக கொடு என்று கேட்கிறார். He didn't say why. ஏன் என்று தேவனை பார்த்து கேட்கவில்லை. Why you gave me this son? ஏன் இந்த குமாரனை எனக்கு கொடுத்தீர்? In the old age. அப்ப வயதான காலத்தில். And now why you want this son? இப்பொழுது வயதான காலத்தில் கொடுத்து விட்டு இப்பொழுது இந்த குமாரனை கேட்கிறீரே. எந்த விதமான கேள்வி கேட்கவில்லை. You know what happened to God? தேவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? Look at this verse. இந்த வசனத்தை வாசியுங்கள். Genesis 22. ஆதியாகமம் 22வது அதிகாரம் verse 17 and 18. 17-18 வசனங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை verse 16 ல இருந்து படிங்க. 16 ல நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல்
அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆணையிடாதே என்று சொன்ன கர்த்தரை ஆணையிட வைத்தான் ஆபிரகாம். My God, powerful. Praise the Lord. Praise the Lord. God who said thou shalt not swear, ஆணையிடாதே என்று சொன்ன தேவன், he made that God to swear. அந்த தேவனையே ஆணையிட வைத்து விட்டார். Because the way Abraham was giving, ஆகவே ஆபிரகாம் எவ்விதமாக கொடுத்தாரோ அந்த காரியம் தான் அவரை ஆணையிட வைத்தது. Made God to forget himself. அந்த தேவன் அது எல்லாவற்றையும் மறந்து விட்டார். தன்னையே மறந்து விட்டார். Hallelujah. Hallelujah. Where is your faith? உங்களுடைய விசுவாசம் எங்கே? It's in your money? உங்களுடைய பணத்தில் இருக்கிறதா? Or it's in your job? அதனுடைய வேலையிலே இருக்கிறதா? Or it's in the word of God? அது தேவனுடைய வசனத்திலே உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? When time comes to give, கொடுப்பதற்கான நேரம் வரும் பொழுது don't be stingy. நீ கருமையாக இருக்காதே. Stingy people don't have faith. அங்க கருமிகளுக்கு விசுவாசமே கிடையாது. No, they don't have faith. அவங்களுக்கு விசுவாசமே கிடையாது. Abraham was not stingy. ஆபிரகாம் கருமையாக இல்லை. He is the father of faith. அவன் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தான். Today I am challenging you. இன்று நான் உங்களுக்கு சவால் கொடுக்கிறேன். Any trial you go through, எந்த சோதனை நீங்கள் கடந்து சென்றாலும், it's your faith under trial. உங்களுடைய விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. Release your faith by giving to God. அங்க தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை விடுதலை Release your faith by speaking word of God. தேவ வசனத்தை பேசுவதன் மூலமாக விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். And God will bless you as never before. இதுவரைக்கும் இல்லாத விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Everybody please rise up. எல்லாரும் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Maybe this is a little overtime for you. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில மணித்துளிகள் அதிகமாக இருக்கலாம். It's the overtime that gives you a double salary. எப்பொழுதுமே ஓவர் டைம் வேலை செய்யும்போது உங்களுக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும். Amen. Amen. When the time passes the regular time, அதாவது எப்பொழுதுமே உள்ள நேரத்தை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, that's the time you get your faith doubled. அதாவது அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசத்தை இரட்டிப்பாக நீங்கள் பெற்று. Praise the Lord. Praise the Lord. Lift your right hand. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள். நான் விசுவாசி. எனக்கு நான் தமிழ் பேசினா பயப்படாதீங்க. நமக்கு நல்ல தமிழ் தெரியும். எனக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்று முதல் நான் அழுது பெற்றுக்கொள்வதை விட விசுவாசித்து பெற்றுக்கொள்வேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன். இயேசுவே என் பெயரே விசுவாசி. நான் அழுமூஞ்சி அல்ல, விசுவாசி. நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் நான் வேண்டியதெல்லாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வேன். கொடுப்பேன். கொடுத்துக் கொண்டே இருப்பேன். பேசிக்கொண்டே இருப்பேன். இன்று முதல் என் வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன். விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். கூடாதது ஒன்றும் இல்லை எனக்குண்டு. விசுவாசத்தில் முன்னேறுவேன். விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன். விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். கூடாதது ஒன்று இல்லை ஜெயம் எனக்குண்டு. விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன். விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். என்று முன்னேறுவேன். விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். கூடாதது ஒன்று இல்லை என்று ஜெயம் எனக்குண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தில் என்றும் முன்னேறுவேன்.
ஆமென். நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். விசுவாசத்தில் நான் என்றும் முன்னேறுவேன். விசுவாசத்தில் முன்னேறுவேன். விசுவாசத்தில் முன்னேற போகிறோம். அல்லேலூயா. நாளைக்கு காலையில், நாளைக்கு மாலையில் நாம் கேட்க போகிற செய்திகள் மூலமாக இன்னும் நம்முடைய விசுவாசத்திலே தான் நாம் முன்னேற போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் முன்னேற போகிறோம். விசுவாசத்தில் நாம் முன்னேற போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் விசுவாசத்தில் முன்னேறி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் மரியசிங் ராயர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களையும் நாங்கள் கண்ணீர் விட்டு கதறி உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிராதபடி விசுவாசத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள இந்த மாலை நேரத்தில் நீர் ஒவ்வொருடைய இதயங்களையும் ஆண்டவரே விசுவாச ஏவுதல்களினால தட்டி எழுப்பினதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தவறான முறையிலே உம்மிடத்திலிருந்து எதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விதத்திலே தான் நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்திலே நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினாலே மலைகளை பெயர்த்து போடும்படியான அற்புதங்களையோ ஆண்டவரே வயதான நாட்களிலேயும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்ட ஆபிரகாமை ஆண்டவரை பின்பற்றி அதிசயங்கள் நடக்க உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சபை மக்களை ஆசீர்வதியும், ஊழியரையும் போதகரையும் குடும்பங்களை ஆசீர்வதியும். எதிர்காலத்திலே இன்னும் பெரிய பெரிய திட்டங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தாவே விசுவாசத்தோடு செயலாற்ற போகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை தினத்தில் காலையிலேயும் மாலையிலேயும் இன்னும் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கையை குறித்து இன்னும் ஆழமாய் நீர் இடைப்பட காத்திருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சிலுவை நிழலில் அவரை மறைத்துக் கொள்ளும். அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் அவர் போய் வருகிற எல்லா இடங்களிலும் பிரயாணங்களிலும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை திரும்பி போகிற ஜனங்களோடு கூட இருந்து பத்திரமாய் தங்களுடைய வீடுகள் போய் சேர காலையில் ஆண்டவரை துரிதமாய் ஆராதனையில பங்கு பெற்று மகிழ கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.